Welcome to my channel Hearts on Hearts Aari Creativity. இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா zari thread வச்சு எப்படி chain stitch போடுறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஆனா இந்த zari threadக்கு முன்னாடி நம்ம ரெண்டு stitches பார்த்திருப்போம். Basic chain stitch sewing machine thread வச்சு நம்ம பார்த்திருக்கோம். அடுத்து silk thread வச்சு எப்படி chain stitch போடுறதுன்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்போ வந்து zari thread வச்சு எப்படி போடுறது அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்போ மம்தா பிராண்டுன்னு சொல்லி ஒரு பிராண்ட் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்கள் இதில் எந்த பிராண்டு கிடைக்குதோ அந்த பிராண்டை யூஸ் பண்ணிங்க. நான் பிராண்ட் நேம் என்னென்னு சொல்லி மெட்டீரியலில் நான் சொல்லியிருப்பேன். அந்த பிராண்டை நாங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கோல்டு zari த்ரெட் நான் எடுத்திருக்கேன். வாங்க இப்போ ஸ்டிச்சஸ்குள்ளே போகலாம். இப்போ நான் உள்ளேருந்து த்ரெட் இப்போ நான் த்ரெட்டை உள்ளேருந்து வெளியே எடுத்துட்டேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இன்சர்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த zari த்ரெட்டு ஒரு த்ரெட் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். சில்க் த்ரெட்டுக்கும் ஷூயிங் மிஷின் த்ரெட்டுக்கு மட்டும்தான் 2 த்ரெட் எடுக்கிற மாதிரி வரும். இந்த zari த்ரெட் எதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறோம்னா நெக்கோட டிசைன்ஸ்க்கும் அப்புறம் வந்து டிசைன் போட்டு அது அவுட்லைனுக்காண்டி நம்ம இது யூஸ் பண்ணுவோம். அவுட்லைனுக்காண்டி யூஸ் பண்ணோம்னா அந்த டிசைன் கொஞ்சம் தூக்கி காட்டும், அழகாகவும் தூக்கி காட்டும். அதுக்காண்டி இதை யூஸ் பண்ணுறோம். பொறுமையாகவே இது பண்ணால் ஈஸியாக பழகிடலாம். கீழே ஒரே ஒரு சுற்று தான் சுற்றணும், அதுக்கு மேலே சுற்றக்கூடாது. இப்போ எண்டு நாட் போடுறேன். ஃபஸ்ட்டு இந்த உள்ளே இருந்து ஒரு செயினை எடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் தள்ளி நான் இன்னொரு செயின் உள்ளேருந்து எடுக்கிறேன். அப்போ மொதல் செயின் வந்து உள்ளே கொஞ்சம் குறையும், கொஞ்சம் உள்ளே போகும். அப்புறம் ரெண்டாவது செயின்லேருந்து மொதல் செயினை நான் உள்ளே விட்டு எடுக்கிறேன். இழுக்கையில கீழேயும் நீங்கள் த்ரெட்டை இழுத்துக்கோங்க. இழுத்தா லாக் ஆயிரும். கொஞ்சம் இழுத்திங்கன்னா இதாயிரும். நான் உங்களுக்காண்டி இன்னொரு லைனும் போட்டு காட்டுறேன். யூஸ் பண்ணிட்டேன், இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்காண்டி பெரிய பெரிய செயினாக போட்டு காட்டுறேன். இப்போ நான் எண்டு நாட் போட போகிறேன். அதுக்கு ஒரு செயினை பெருசாக எடுத்துகிட்டு அது பக்கத்துலேயே ஒரு குட்டியோண்டு இன்னொரு செயின் எடுத்தால் மொதல் எடுத்த செயின் கொஞ்சம் சின்னதாகும். அதுக்குன்னு ரொம்ப சின்னதாக்க வேணாம். இப்போ ரெண்டாவது செயின்லேருந்து மொதல் செயினை நீங்கள் இழுத்தீங்கன்னா நாட்டு விழுந்துடும். அப்போ லைட்டாக நீங்கள் கீழே இருந்து த்ரெட்டை இழுத்தீங்கன்னா எண்டு நாட்டு விழுந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த zari த்ரெட் இப்படி தான் நம்ம போடுவோம். இந்த zari த்ரெட்டை மெயினாக கற்றுக்கிட்டிங்கன்னா நெக் டிசைன் ஈஸியாக போட்டலாம். நெக் டிசைன் வச்சு போட்டக்கப்புறம் தான் அடுத்தடுத்த ப்ளவுஸ்க்கு டிசைன் போட முடியும். அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய்.